ஒரு சின்ன தப்பு. ஆனா அது ஒரு நாட்டு சட்டத்தையே மாத்தி எழுதும்னு யாரு நினைச்சா? வாங்க, ஒரு தாயோட உரிமைக்காக நடந்த ஒரு நிறைவரமான சட்ட போராட்டத்தோட கதைய விரிவா பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த கோர்ட் டாக்குமெண்ட். இது வெறும் பேப்பர்ல இருக்கிற எழுத்து மட்டும் இல்ல. இது ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக எவ்வளவு உறுதியா போராடினாங்கங்கிறதுக்கான ஒரு பதிவு. அவங்க நடத்தின ஒரு போரோட சாட்சி இது. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த மொத்த சட்ட பயணத்துக்கும் எது மூல காரணம்? அந்த முக்கியமான பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இவங்க தான் மதுமிதா ரமேஷ். இவங்க ஒரு டைவோர்ஸ் ஆன பெண். தனியா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி மூலமா தவிஷிங்கிற அழகான குழந்தைய பெத்தெடுத்தாங்க. ஆனா பிரச்சனை இங்க தான் ஆரம்பிக்குது. குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கைக்கு வருது. ஆனா அதுல அப்பா பெயர்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட பெயர் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு சந்தோஷமான தருணம் அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய சட்ட சிக்கலா மாறிடுச்சு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த சர்டிபிகேட்ல அப்பான்னு போட்டிருந்த மனிஷ் மதன்லால் மீனாவுக்கும் குழந்தைக்கும் துள்ளி கூட சம்பந்தம் கிடையாது. அவர் யாருன்னா, குழந்தை பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல மனுஷன், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த சின்ன தப்ப சரி பண்றதுக்கு மதுமிதா எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்ளோ அலைஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா, அவங்க பட்ட கஷ்டம் இதுல நல்லாவே தெரியுது. மாசக்கணக்கா ஒரு சிக்கலான வலையில மாட்டின மாதிரி தவிச்சிருக்காங்க. போற இடத்துலலாம் அதிகாரிகள் அவங்க கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதிகாரிங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? தவறா இருந்தா அப்பாவோட பேரை மாத்தலாமே தவிர அந்த பேரையே நீக்க எங்க சட்டத்துல இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஒரு அபத்தம் பாருங்க. இதனால அவங்க ஒரு சட்ட ஓட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. வேற வழியே இல்ல. எல்லா கதவும் அடைக்கப்பட்டதால மதுமிதா நேரா ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அங்கதான் ஒரு முக்கியமான சட்ட போராட்டமே ஆரம்பமாச்சு. கோர்ட்ல ரெண்டு தரப்பு வாதமும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒரு பக்கம் மதுமிதா நடந்தது ஒரு சிம்பிள் மிஸ்டேக், அதை சரி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அரசாங்க தரப்புல இல்ல இதை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்ல, எங்க ரூல்ஸ்ல இதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி வாதாடினாங்க. இங்கதான் இந்த கேஸ் வெறும் ஒரு குடும்பத்தோட பிரச்சனையா இல்லாம ஒரு பெரிய விஷயமா மாறுது. சிங்கிள் பேரண்ட்ஸ நம்ம சட்டம் எப்படி பாக்குதுங்கிற பார்வையே மாத்த போற ஒரு திருப்பு முனையா இது அமையுது. அப்ப நீதிபதி வெறும் லோக்கல் ரூல்ஸ மட்டும் பார்க்கல, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை கையில எடுத்தார். அதுதான் இந்த கேஸோட போக்கையே மாத்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுச்சுன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு சிங்கிள் மதர் தன்னோட குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கும்போது அவங்கள அப்பா பேரை சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது. அவங்க ஒரு அஃபிடவிட் கொடுத்தா மட்டும் போதும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தது. சட்டங்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு நீதிபதி ரொம்ப அழுத்தமா சொன்னார். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சி, விதவிதமான குடும்ப அமைப்புகள்னு இந்த நவீன உலகத்தோட உண்மைகளை ஏத்துக்கிற மாதிரி சட்டங்களும் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அந்த ஒரு முன்மாதிரி தீர்ப்பு தான் இந்த கேஸ்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. சிங்கிள் பேரண்ட்ஸோட உரிமைகள்ல இது ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சுது. கடைசியா ஜூன் 11, 2018 கோர்ட் தன்னோட இறுதி தீர்ப்பை சொல்லுச்சு. அந்த பெயர் நீக்கப்பட்டது. ஆமா, பர்த் சர்டிபிகேட்ல இருந்த அப்பா பேரு நீக்கப்பட்டு அந்த இடம் காலியா விடப்பட்டது. சோ இது வெறும் மதுமிதாவுக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல. இந்த தீர்ப்பு மூலமா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கும் சில முக்கியமான விஷயங்களை கோர்ட் உறுதிப்படுத்துச்சு. அதாவது, பர்த் சர்டிபிகேட்ல அப்பா பேரு கட்டாயம் இல்ல, ஒரு குழந்தையோட உரிமைக்கு முன்னாடி எந்த ஒரு அதிகாரமும் தடையா இருக்கக்கூடாதுன்னு பல விஷயங்களை தெரிவுபடுத்துச்சு. நம்ம குடும்ப அமைப்புகள் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு. அப்போ நம்ம சட்டங்களும் அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டாமா? இந்த வழக்கு நமக்கு அததான் ரொம்ப அழுத்தமா ஞாபகப்படுத்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?